திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தருவதாக இருந்த பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிமை மதுரை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபோது போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணல. நிச்சயமாக பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தருவதாக இருந்த தகவலை அடுத்து மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவரை போலீசார் கைது செய்ய முயற்சித்தனர். அப்போது அவரது ஆதரவாளர்கள் கையில் வைத்திருந்த MP நவாஸ்கனியின் புகைப்படத்தை செருப்பால் அடித்து தனது காலில் இருந்த செருப்பால் அடித்து கோஷமிட்டார். பின்னர் அவரை போலீசார் கைது செய்து ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றனர். வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு வந்த பாஜகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை கடந்த சில நாட்களாகவே சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள ஆடுகளை கொண்டு போய் பலியிடுவதற்கு சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தொழுகைக்கு மட்டும்தான் அனுமதி, ஆடு கோழிகளை பலியிடுவதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்தனர். இதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த நிலையில் மணப்பாறை MLAவும் ராமநாதபுரம் MP-யும் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது MP-யுடன் வந்த சிலர் மலைப்பாதையில் அசைவ உணவு சாப்பிடுவது போல் புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து MP நவாஸ்கனி ஆடு கோழிகளை மலைக்கு கொண்டு சென்று பலியிடுவதற்குத்தான் காவல்துறை தற்காலிக தடை, சமைத்த உணவுகளை கொண்டு செல்வதற்கு தடை இல்லை என்று MP கூறியிருந்தார். இதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, ராஜா மற்றும் இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்.